ஏய் இத கொஞ்சம் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. நல்லாதான் இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? இத போய் குப்பையில போட்டுருக்காங்கடா எங்க அம்மா. குப்பையில போட்டிருக்காங்களா? தம்பி, கெட்டவன் சாவரப்போ ரொம்ப கஷ்டப்படுவான், அப்ப நல்லவன் சாவர வரைக்கும் கஷ்டப்படுவான் தம்பி. என்ன அது இது? எவ்வளவு ரெஸ்ட் எடுத்தாலும் டயர்டாவே இருக்குது. எவனோ சூனிய வச்சுட்டான் போலயா. கறிக்கடைக்காரண்ணே என்னம்மா வீட்டு வாசல்ல வந்து கூவிட்டு இருக்க? என்னண்ணே கடையை திறக்காம வீட்டுல இருக்கீங்க? மாமி வேற கறி வாங்கிட்டு சொன்னாங்க. அந்த மாமி இன்னும் திருந்தலையா? அவளுக்கு ஓசியில கறி கொடுத்து தாண்டி கறி கடையே நாசமா போய் இழுத்து மூடிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மாமி மேல கொஞ்சம் ஆசை வச்சதுக்கு கடையை காலி பண்ணிட்டானே. காலி பண்ணி நீங்க திருந்த மாட்டீங்க. பாவம் மனுஷன், மாமியால கடையே காலி பண்ணி. சித்தப்பா, காக்கா கத்துனா நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்களா என்ன? ஆமாமா. திரும்ப எப்ப போவாங்க? சித்தி கத்துனா போயிருவாங்க. ஏங்க தங்க விலையில குறைஞ்சிருக்குங்க. அப்படியா? குட் நியூஸ். ஆனா அதை வாங்குறதுக்கு உங்ககிட்ட 5 பைசா கூட இல்லைங்க. பேட் நியூஸ். என்னப்பா ரொம்ப சோகமா போற? எனக்கு எந்த சோகமும் இல்லக்கா, அதை நினைச்சுதான் சோகமா போறேன். எங்க அம்மா அவங்க வீட்டு வர சொன்னாங்க, வா போலாம். நான்லாம் வர முடியாது. போன தடவை உங்க அம்மா இங்க வரும்போது என் ரசத்தை சாப்பிட்டுட்டு நல்லாவே இல்லை என்னை திட்டிட்டு போனாங்கல்ல. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. என்னால வாயதரன்னு சொல்ல முடியல, அவங்க சொல்லிவிட்டாங்க. எது? ஏய், காரணம் இல்லாத அவங்க கூட மாட்டாங்க, வா போயிட்டு வந்துடலாம். எந்த காரணமா இருந்தாலும் சரிங்க. நான்லாம் கௌரவத்துக்கே பிறந்தவ. நைட்டு ஃபுல்லா உட்காந்து கௌரவம் படம் வேற பார்த்தேன். நான்லாம் வர முடியாது. சரி, நீ வள்ளினா போ. இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள். சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் செஞ்சு வச்சிருக்காங்க. உனக்கு கொடுத்துச்சு, அவ்வளோதான். சரி, கடைசியா கூப்பிடுறேன், வரியா இல்லையா? எங்க ஆளை காணும்? யோ, அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க? வா போலாம். அப்ப வாங்க கௌரவம். கௌரவத்தை பார்த்தா பிரியாணி சாப்பிட முடியுமா? அட வாங்கங்க. என் புருஷன் பண்றதே சரியில்லை. நான் என்னடி பண்ணேன்? வீட்டுல மளிகை ஜாமான் இல்லைன்னா எங்க அப்பா கிட்ட கேக்குறாரு, காய்கறி இல்லைன்னா எங்க அம்மா கிட்ட கேக்குறாரு, எங்கேயாவது மொய் போடணும்னா எங்க மாமா கிட்ட கேக்குறாரு, இன்னும் என் தம்பி கிட்ட தான் காசு கேட்கல. இப்படியே போனா எப்படிதான் குடும்பம் நடத்துறது? இத பத்தி எங்கேயாவது யோசிக்கிறியா நீ? சாரிடி, இவ்வளவு நேரம் இத பத்தி தான் யோசிச்சேன். என்ன முடிவு பண்ணிருக்க? கிளம்பு, உன் தம்பி கிட்ட போய் கேட்போம். மங்குனி அமைச்சரா? ஐயா சாமி. ஐயா சாமியா? அவரு பக்கத்து உடுப்பா. இல்ல, தர்மம் கேட்க வந்தேன். ஓ, தர்மரை கேட்க வந்தியா? அவரு ஐயா சாமி வீட்டுக்கு பக்கத்து விடுப்பா. தூக்கம் வரலனா 1 2 3 என்றதுக்கு பதிலா லட்சத்திலிருந்து இறங்கு வரிசையா என்னங்க? அப்படி எண்ணிட்டா தூக்கம் வந்துருமா டாக்டர்? வருதோ இல்லையோ, அந்த கருமத்தை எண்ணுறதுக்கு பதிலா பேசாம தூங்கிடலான்னு தோணும்.